அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி பாகம் 4 ஆரம்பிக்க போகிறோம். இந்த பாகத்தோட பெயர் செருக்களம். ஒவ்வொரு பாகத்துலேயும் அதோட ஆரம்பத்தில் பாரியை பற்றின ஏதாவது ஒரு பாடல், அந்த பாடலோட அர்த்தம் அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை? அந்த மாதிரி புத்தகத்தில் போட்டிருக்கிற பாடல் எது அப்படின்னா, மதுரை நக்கீரனார் அவர்கள் எழுதின அகநானூற்று பாடல். அகநானூறு பாடல் 78. உலகுடன் திரிதரும் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சில வரிகளை மட்டும் புத்தகத்தில் போட்டிருக்காங்க. பாடலை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இந்த கதையை கொஞ்சம் பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா, பொதுவாக அகநானூறு பாடல்களில் தலைவி பாடுற மாதிரி சில பாடல்கள் இருக்கும், தலைவன் கூற்றுன்னு இருக்கும், தலைவன் பாடுற மாதிரி, தோழி தலைவிக்கு சொல்கிற மாதிரி, தோழி தலைவனுக்கு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுபோல் இது பிரிவில் வாடிக்கிட்டு இருக்கிற தலைவியை பற்றி தோழி தலைவன்கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு அழகான பாடல். இந்த முழு பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு ஆண் யானை, பெண் யானை, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆண் யானை அப்படின்னா களிறு, பெண் யானை அப்படின்னா பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகமான மதநீரை கொண்ட அந்த யானை கூட்டத்தோட தலைவனாக அந்த களிறு, அந்த யானை தன்னோட துணை அந்த பெண் யானை பிடி இருக்குல்ல, முதற் சூளை இருக்கிற அந்த இளைய பிடி அந்த காட்டில் இருக்கிற ஒரு மிக பயங்கரமான விலங்கு ஆழி, அந்த ஆழியை நினச்சி பயந்ததான். அதனால் தன்னோட பெரிய கையினால் பாதுகாப்பாக அதை தழுவிக்கிருமா. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற ஒரு மலைச்சாரலில், அதே மலைச்சாரலில் குறவர்களோட வீடு நிறையா இருக்கும். அந்த குறவர்களோட வீட்டு முற்றங்களில் தேன் கூடுகளை பிழிஞ்சு தேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மூங்கிலோட அழகான மலர்கள் காஞ்சு உதிர்ந்துக்கிட்டு இருக்கும். காந்தல் மாதிரி நீண்ட இதழ்களையுடைய பெரிய மலர்கள் நிறைய உதிர்ந்து கிடக்கும். நல்ல குளிர் காற்று, வாடை காற்று வீசிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பனிக்காலம், முன்பனி காலம். இந்த காலத்தில் நீங்கள் என்னோட தலைவியை விட்டு பிரிஞ்சிட்டீங்க. தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சதும் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே எப்படி சமாளிக்கிறாரு, இந்த மாதிரி என்னை பற்றி யோசிப்பாரா, என்னோட கதி என்ன, அவரோட கதி என்ன, இப்படி எல்லாமே தலைவி நினச்சி ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைவியோட நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த தோழி. அந்த தலைவியோட நெற்றி எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னா, இந்த இடத்துல தான் பாரியை பற்றி எழுதியிருக்காரு நக்கீரனார். பரம்பு மலையை பற்றி. கபிலர் இருக்கார் இல்லையா, கபிலர் வாய்மை தவறாத மொழியை உடைய புலவர். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவார். அப்பேற்பட்ட கபிலன் இருக்கிற அந்த பரம்பு மலையில் போர் முற்றுகை நடந்தப்போ சாப்பாட்டுக்காக அவங்க என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, வளமான வயல்களில் இருக்கிற நெற்கதிர்களை அவங்க எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா, பரம்பு மலையிலேருந்து வெளியில் போய் எங்கேருந்து வாங்கவும் முடியாது, போர் முற்றுகை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பழக்கப்படுத்தப்பட்ட பறவைகளை அனுப்புவாங்களாம். அந்த பறவைகள் போய் இந்த நெற்கதிர்களை கொண்டு வர, அந்த நெற்கதிர்களை வச்சு ஆம்பல் மலரை சமையல் பண்ணி அவியல் மாதிரி கூட்டி சமைச்சு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்த இடம் பரம்பு மலை. அந்த மாதிரி பரம்பு மலையில் எவ்வளவோ நாள் முற்றுகை இருந்தாலுமே மூவேந்தர்கள் அவங்களோட யானைப்படை, அவ்வளவு யானை இருக்கிற படையை கொண்டு நிப்பாட்டினா கூட அதை தோற்று ஓட வச்ச பாரி வேள், அந்த பாரி வேளோட அந்த பரம்பு மலையில் இருக்கிற ஒரு இனிய பசுமையான சுனையில் அதுக்கு பக்கத்தில் பூத்த தேன் மணக்கிற புது மலர் எவ்வளவு அழகாக இருக்குமோ, எவ்வளவு நறுமணம் வீசுமோ, அந்த மாதிரி மனம் நாரும் அந்த தலைவியோட நெற்றியை நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு தோழி கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. இதுக்கு உள்ளுரை அர்த்தம் அப்படின்னு சொல்லி புலியூர் கேசிகன் உரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
களிறு வந்து தன்னை அணைச்சி காத்து நிற்கும். பிடி அப்படி காத்து நிற்கிறப்ப கூட அந்த பிடி வந்து ஆழியை நினச்சி கொஞ்சம் பயந்து நடுங்கின மாதிரி. நீயும் வந்து இவளை காத்து பேணுற இயல்பு உடைய தலைவன் தான், ஆனாலுமே நீ பிரிஞ்சதோ அவள் வந்து பயந்து வாடுனா அப்படிங்கிறது ஒரு பொருள். நெற்றியை நினைத்தும் அரிதிரோ அப்படின்னு ஏன் கேட்டாங்க அப்படின்னா, அவ்வளவு அழகான அந்த நெற்றியோட அழகு ஒளிய காரணமாகி நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு அந்த கொடுமையை பற்றி தோழி சொல்கிறான். இப்போது நம்ம 4ஆம் பாகத்தோட முதல் அத்தியாயத்துக்கு போகலாம். அத்தியாயம் 78. இந்த பரம்பு வீரர்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ நம்ம என்ன கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, சேரர் கூடையும் சோழர் கூடையும் வந்து ஒரு படையெடுப்பு, ஒரு போர் நடத்தி முடிச்சாச்சு. பாண்டியரோட இன்னும் ஒன்றும் நடக்கலை. இப்போது உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச 2 பேரை தாக்குதல் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வடக்கு தெற்கு போர்க்களங்கள்லேருந்து எல்லா வீரர்களும் திரும்பிட்டாங்க. பாரியும் எவ்வியூர் வந்தாச்சு. பாரி எவ்வியூர் வந்தப்பவே தேக்கனும் உதிரனும் வந்து சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய தாக்குதல்களை இதுவரைக்கும் பரம்பு நடத்தினது இல்லை. அதனாலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போர் பற்றின கதைகள் பரம்பு முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு. போர் மனநிலையிலிருந்து வெளியில் வர்றது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. வெறி பிடிச்ச வேட்டை விலங்குக்கு ஒப்ப எண்ணிலடங்கா நாட்கள் போர் செஞ்சுட்டு அதிலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு மாறுறது அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு மனப்பிறழ்விலிருந்து மீண்டு வர்ற மாதிரி. இந்த கொடுமையான துன்பத்திலிருந்து எப்படினாலும் வெளியில் வந்து தானே ஆகணும். அதனால எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போர் முடிஞ்சதுமே கொற்றவைக்கு வந்து ஒரு விழா எடுப்பிப்பாங்க. என்னதுன்னா குருதியாட்டு விழா. இந்த விழா வாரக்கணக்கில் நடக்கும். அத்தனை வகை கல்லும் ஆற்றுப்பெருக்கு மாதிரி ஓடும். குடிச்சு கழித்து ஆடி பாடி பேருணவு உண்டு முடிப்பாங்க. இந்த விழா வந்து இந்த வீரர்களை எல்லாரையுமே குணமாற்றம் அடைய வந்து உதவி பண்ணும். இழப்போட வலியிலிருந்து மகிழ்வோட கொண்டாட்டத்துக்கு ஒவ்வொருத்தரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும். கண்ணுக்குள்ளே ஊறி கிடந்த கொலை வெறி அப்படியே வத்தி இறங்கும். வாழ்வு மறுபடியும் வீசி போகிற இளங்காத்துக்கு தலையசைக்கிற ஒரு சின்ன புல்லோட குணத்துக்கு அப்படியே மாறும். ஆனால் இந்த தடவை குருதியாட்டு விழாவெல்லாம் நடத்த முடியாது. பாண்டியனோட படை இன்னும் கீழ்த்திசையில் இருக்குது. பாண்டியன் கூட இருக்கிற போர் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. கொற்றவையோட கூத்துக்களத்தில் நீராட்டு விழா அப்போ வஞ்சின முறைச்ச பாரியோட கூற்றில் 2 முடிச்சாச்சு. 3வது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பரம்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் போர் முடியலை. அதனால் போர் மனநிலையை வந்து உதற முடியாத நிலையில தான் எல்லாருமே இருந்தாங்க. வட்டாரில் சோழப்படை மேலே இருக்கிற தாக்குதல் முடிஞ்ச மறுநாள் இரவு பாரி வந்து அங்கேருந்து புறப்பட்டான். இனிமேல் சோழப்படை மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. அதனால் தொடர்ந்து வீறு கொண்டு தாக்குதல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. பரம்பு மண்ணை விட்டு அவங்கள அப்புறப்படுத்தினா மட்டும் போதும். மிஞ்சினவங்க வந்து குறும்பியூர் கணவாயில் வெளியேற வரைக்கும் அவங்கள வந்து பிட்டன் பின்னால் தொடரட்டும் அப்படின்ட்டான் பாரி. இரவாதனை வந்து தாக்குதல் களத்திலிருந்து வெளியேற்றி வேறு வேலைகளை கொடுத்துட்டான். எதிரிப்படை வீறு கொண்டு நிற்கிறப்பவே அவன் தாக்குதலை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. இப்போ என்னடானா உயிர் பிழைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இரவாதனை களத்தை விட்டு வெளியேற்றுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினச்சான் பாரி. என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த யானையோட துதிக்கைக்குள்ளே சங்கு அட்டையெல்லாம் விட்டாங்கல்ல, அந்த சங்கு அட்டை வந்து ஒரு சில நாட்களில் வந்து தானே செத்து உதிர்ற வரைக்கும் யானைக்கு அந்த வேதனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரையுமே நெருங்க விடாது. இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்து போன யானைகளை தவிர குற்றுயிராக இருக்கிற யானைகளுக்கும் அதே மாதிரி சிகிச்சை தேவைப்படுற யானைகளுக்கும் உதவ வேண்டியது வந்து நம்ம கடமை. நம்ம மலைகளுக்குள்ளே வந்து பிளிரி கதற யானைகளுக்கு நம்ம உதவி தான் ஆகணும். அதனால் இந்த யானைகளுடன் ஆன ஆதி மொழியை உருவாக்கின தந்தமுத்தத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணு அப்படின்னு இரவாதனுக்கு உத்தரவிட்டுட்டான் பாரி. யானைப்படையை வீழ்த்துறதுக்காக உயர்த்திய வில்லோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் இந்த இரவாதன் இப்போ என்னடான்னா தந்தமுத்தத்துக்காரவங்க கேட்குற பச்சிலைகளை பறித்து கொடுக்குறவனா அவனை மாற்றிட்டான் பாரி. எவ்வளவோ எண்ணிலடங்காத காயங்கள், வேதனை இதோட அலைஞ்சு திரியிற யானைகளை வந்து இந்த தந்தமுத்தத்துக்காரவங்க வந்து எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத இரவாதன் கூர்ந்து கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு வீரன் எப்போவுமே மருத்துவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு
நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் வேதனை கொண்ட போர் யானைகளுக்கு பக்கத்தில் போக, தேவைப்பட்டால் எளிய முறையில் அதை வீழ்த்த, அதுக்கப்புறம் சிகிச்சை அளிக்க எத்தனையோ நுணுக்கங்களை இந்த தந்தமுத்தத்துக்காரவங்க பண்ணாங்க. இது எல்லாமே பெரிய படைக்கு தலைமை ஏற்கிறவங்களுக்கு தேவையான பயிற்சி. இவ்வளவு யானைகளுக்கு இடையில் இப்படி ஒரு பயிற்சியை எடுத்துக்கிற வாய்ப்பு இரவாதனை தவிர பரம்பலை வேறு யாருக்குமே கிடைக்கல. இது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினச்சி தான் பாரி இரவாதனை இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தினான். இரவாதனுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு எழுவனாற்றை விட்டு பாரி புறப்பட்டதுக்கப்புறம் வலது பக்கம் கரையில் இருந்த இரவாதன் தந்தமுத்தத்துக்கு போனான். இடது கரையில் இருந்தது யார்? பிட்டன் தானே. பிட்டன் ஒரு சின்ன படையை கூட வச்சுக்கிட்டு எதிரிகளை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற பரம்பு வீரர்கள் அவங்கவுங்க ஊர்களுக்கு திரும்பிட்டாங்க. இப்போ இந்த யானைகளோட கொடூர அழித்து ஒழிப்பு இருக்குல்ல, அதிலிருந்து அரசனை காப்பாற்றணும் இல்லையா, செங்கன சோழனை. இந்த செங்கன சோழனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சோழர் படையோட முன்னணி தளபதிகளும் இந்த நெடுங்காடர்களும் ரொம்ப கவனமாக வேலை செஞ்சாங்க. தேர்ந்த வீரர்கள் அவங்களோட வலிமை மிகுந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள செங்கன சோழன் அப்படியே முன்னகர்த்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. தாக்குதல் நடந்த அன்னைக்கு முதல் நாள் இரவு அவங்களுக்கு ஒரே கவலை, ஒருவேளை வேந்தனவே நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிருமோ. ஆனால் நெடுங்காடர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பாறை குகைக்குள்ள வேந்தனை அனுப்பி யானைகள் உள்ள நுழையாதபடி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி காப்பாற்றினாங்க. அடுத்தடுத்த நாட்களுக்குள்ள யானைகளுடனான ஆபத்து குறைய ஆரம்பித்ததும் தகுந்த ஏற்பாட்டோட பரம்பை விட்டு வெளியேற பயணத்தை ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன படைப்பிரிவு மிகுந்த பாதுகாப்பு தன்மையோட ஆற்றுக்கு ஓரமாக வழிய தப்பி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பிட்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள இறங்கி தாக்க முடிவெடுத்தான். பெரிய படை முழுமுற்ற அழிஞ்சு போச்சு. ஆனாலும் இவங்க என்ன இவ்வளவு வேகமாக தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு அவசரப்பட்டான். ஏன்னா வேந்தனை காப்பாற்றி காத்து நின்னது ரொம்ப தேர்ந்த வீரர்களை கொண்ட படைப்பிரிவு கூட இருக்கிறது நெடுங்காடர் தளபதி துணங்கன். ஏன்னா தளபதிகளில் தப்பிச்சு பொழைச்சது அவன் மட்டும்தான். பரம்பு நாட்டை ஊடறுத்து போகிற தாக்குதலுக்கு எங்களை நம்பி நீங்கள் வரலாம் அப்படின்னு நெடுங்காடர்கள் வாக்கு கொடுத்ததோட அடிப்படையில் தான் செங்கன சோழன் வந்தான். அந்த வாக்கை காப்பாற்றணும், அதுக்கு முயன்றுக்கிட்டு இருந்தான் இந்த துணங்கன். நல்ல பொழுது மங்கிக்கிட்டு இருந்த மாலை நேரத்தில் ஆத்தோட வளைவு ஒன்றில் ஒரு பொருத்தமான இடத்துல வேந்தனுக்கு கூடாரம் அமைச்சாங்க. பக்கத்தில் இருந்த மூங்கில் மரங்களை ஆற்றுக்குள்ளே சாய்ச்சி பிடிச்சு வலை பின்னல்களை நெடுங்காடர்கள் உருவாக்குனாங்க. எந்தவித பாதிப்பும் அடையாத ஒரு 12 யானைகளை பாதுகாப்புக்கு நிப்பாட்டினாங்க. கவச வீரர்கள் கூடாரத்தை சுற்றி, இவன் தான் இந்த படையெடுப்புக்கு தலைமை தாங்கியவன் அப்படின்னு இதை பார்த்ததுமே பிட்டனுக்கு தோணுச்சு. இந்த அமைக்கப்பட்ட கூடாரத்தோட பின்பகுதியில் ஆற்று வழியாக தாக்குதல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 12 யானைகளை வரிசையாக நிப்பாட்டியிருக்காங்கல்ல. கூடாரத்தை சுற்றி கவச வீரர்கள் விழிப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கார் இருள் சூழ்ந்திருக்கிறப்ப கூடாரத்தோட இடது பக்கம் இருந்து பிட்டன் தலைமையில் ஆன சின்ன படை ஆற்று மணலுக்குள்ளே இறங்குச்சு. இந்த பிட்டனோட பார்வை முழுக்க கூடாரத்தை சுற்றி இருந்த கவச வீரர்களை நோக்கியே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த நெடுங்காடர்கள் இவங்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மண் போர்த்தி உறங்குற பழக்கம் இருக்கிற நெடுங்காடர்கள் ஆற்று மணலுக்குள்ளே தலை மட்டும் மேலே தெரிகிற மாதிரி மறைஞ்சு கிடப்பாங்க. அதை பிட்டன் கவனிக்கலை. கூடாரத்தை நோக்கி தாக்குங்கள் அப்படின்னு பிட்டன் ஆணையிட்டதுமே கூட வந்தவங்க வில்ல ஒசத்தை எத்தனிச்சப்ப மணலுக்குள்ளேருந்து தெரிச்சு மேலே வந்தாங்க நெடுங்காடர்கள். 2 கைகள்லையும் உருவின வாள்களோடு எழுந்தவங்க அவங்க கைக்கு பக்கத்தில் இருக்கிற பரம்பு வீரர்களை கனப்பொழுதில் வெட்டி சரிச்சாங்க. பல்லாயிரம் வீரர்களை கொண்ட படையை உருத்தெரியாமல் அழிச்ச எதிரிகள் கைக்கு பக்கத்தில் சிக்கி இருக்காங்க. வெறியோட நெடுங்காடர்கள் வெட்டினப்ப வெள்ளிலிருந்து விடுபட்ட அம்புகள் அப்படியே கவச வீரர்களை தொலைக்கவும் செய்யுது. சத்தத்தை கேட்டு கூடாரத்துக்குள்ளே இருந்த செங்கன சோழன் சட்டுன்னு திரைய விலைக்கு வெளியில் வந்தான்.
மேலே தெரிச்ச மணல் துகள்களுக்கு நடுவில் அவனோட உருவத்தை துல்லியமாக பார்த்தான் பிட்டன். கையில் இருந்த ஈட்டியை அவனை நோக்கி எரிஞ்சப்ப நெடுங்காடர்களோட எண்ணிலடங்கா வாள்கள் பிட்டனை நோக்கி இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. வலது கால் தொடையில் ஈட்டி இறங்கின கணம் ஒரு பெரிய அலறலோட செங்கன சோழன் மண்ணில் சரியிறான். அதே வேளையில் பிட்டன் எண்ணற்ற துண்டுகளா மணலெங்கும் செதறி விழுந்தான். சோழன் என்ன ஆனா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பாண்டியர்கள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போர் தொடுக்காம அப்படின்னா, இந்த குலசேகர பாண்டியனோட வயசு அனுபவம் எப்படி அப்படின்னா, யாருனாலையும் கணிக்க முடியாத முடிவுகளை அவர் எப்போவுமே எடுப்பார். அந்த மாதிரி ஒரு அனுபவம். முதல் நிலை படை வெங்கல் நாட்டுக்கு வந்ததோ போருக்கு ஆயத்த வேலைப்பாடெல்லாம் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. மிக விரிஞ்ச அளவில் பாடி வீடுகளை ஏற்படுத்தி படைகளை பகுதி பகுதியாக கொண்டு இறக்குற உத்தரவை மட்டும் கருங்கை வாணனுக்கு கொடுத்துருந்தாரு. வேற எந்த வேலையும் நடக்கலை. பாண்டிய நாட்டோட வெவ்வேறு திசையிலிருந்து படைகள் வெங்கல் நாட்டு நோக்கி நகர்ந்து வருது. ஆனால் படை முழுசையும் அங்கே குவிஞ்சிரவும் விடலை. குறிப்பிட்ட இடைவெளிகளில் படைகளை அங்கங்கே தங்க வச்சு பேரரசரோட உத்தரவுக்கு ஏற்ப வெங்கல் நாட்டை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இளவரசர் பொதிய விற்பனும் தளபதி கருங்கை வாணனும் எப்பயுமே பாடி வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனாலும் பேரரசரோட எண்ண ஓட்டங்கள், போர் உத்திகள் இதை இவங்களால் யூகிக்க முடியவே இல்லை. மையூர் கிழாறு ரொம்ப மும்முரமாக இருந்தார். எண்ணிலடங்கா படை பிரிவுகள் நாள்தோறும் வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட நிலப்பரப்பு முழுக்க குதிரைகளும் யானைகளும் குறுக்கு நடுக்குமா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஏற்பாட்டிலையுமே அவரோட ஆலோசனை தான் அடிப்படையாக இருந்துச்சு. பேரரசோட அதிகாரமிக்க பிரதிநிதி அப்படின்னு அவரை பார்த்தாங்க. பாண்டிய நாட்டோட எண்ணற்ற படைப்பிரிவில் தளபதிகளும் சிற்று அரசர்களும் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, இந்த பேரரசர் இன்னும் வெங்கல் நாட்டுக்கு சேரலை. அவர் மதுரையிலையும் இல்லை. இது ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தும்பாற்று அரண்மனையில் இருந்தார். சேரனோட தாக்குதல் எப்படி நடந்துச்சு, சோழனோட படையெடுப்பு என்னவா நடக்குது, இது பற்றி எல்லாம் ஒற்றர்கள் செய்திகளை நாள் தவறாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த தாக்குதலில் ஏற்படுற விளைவுகளை பொறுத்து தான் தன்னோட உத்திகளை வகுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தார். முதல்ல சேரன் தோற்று போயிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சோழப்படையோட அழித்து ஒழிப்பு பற்றின செய்தி அவரை எட்டுச்சு. பொறுமையோடு யோசிச்சார். தனக்கான உத்திகளை தனித்துவத்தோடு வகுத்துக்கிட்டு இருந்தார். போர் அப்படிங்கிறது எப்போவுமே உத்தியால் மட்டுமே தீர்மானிக்கப்படுறது கிடையாது. கடைசி கணம் வரைக்கும் அந்த உத்தியை செயல்படுத்துகிற புறச்சூழல் முழுக்க நம்ம ஆதிக்கத்தில் இருக்கணும். அல்லது அதோட ஆதிக்கத்தினால பாதிப்படையாத உத்திகளை நம்ம வகுத்திருக்கணும். சேரனும் சோழனும் தவறுன இடங்களை பற்றி நேரில் பார்த்தவர் மாதிரி சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருந்தார். 2 நாட்டு தாக்குதல்களும் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் வெங்கல் நாடு நோக்கி வந்தார் குலசேகர பாண்டியன். அப்போ நல்ல காத்தடி காலம். குளம் குட்டைகளில் நீரோட இருப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனாலும் மேற்கு மலையில் மேகங்கள் கூடுற காலம் நெருங்கிருச்சு. அதை கணிச்சு தான் அவரோட நகர்வு இருந்துச்சு. பாண்டிய பெருவேந்தன் வெங்கல் நாடு நோக்கி வர்ற செய்தி எட்டுனதோ படையெங்கு உற்சாக கொண்டாட்டம். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் குலசேகர பாண்டியன் நேரடியாக ஒரு போர்க்களத்துக்கு இப்போ தான் வராரு. இப்போ இந்த தேக்கனும் உதிரனும் சேரர் படைக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரி பாண்டியர் போர்க்களத்துக்கு யாரை பாரி அனுப்புனார் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? முடியனையும் காலம்பனையும். இந்த முடியனும் காலம்பனும் கீழ்த்திசை போர்க்களத்துக்கு இப்போ மாதக்கணக்காயிருச்சு. பாண்டிய படை பாடி வீடு அமைச்சு எங்கெல்லாம் தங்குறாங்க, என்னவெல்லாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஒரு பக்கம் வேட்டூர் பழையன் மலையடி வார முழுக்க வீரர்களை நிப்பாட்டி எதிரிகளோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். மாசக்கணக்கில் பாண்டியர் படை குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் 8 ஈட்டியர்ன வீரர்கள். இந்த நீலன் இருக்கால, அவனால் மட்டும் அமைதியாகவே இருக்கவே முடியல. இறங்கி தாக்கணும்.
ஆனால் அவனோட எண்ணத்தை மற்றவங்க ஏற்றுக்கலை. பரம்புக்குள்ளே நுழையாத யார் மேலேயும் தாக்குதல் தொடுக்க நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீலனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா மற்ற 2 திசைகள்லேயும் வெற்றி அடைஞ்சாச்சு அப்படிங்கிற செய்தி இங்கே வந்து சேர்ந்துருச்சு. நீலனோட வேகம் ரொம்ப கூடிருச்சு. அவனை கட்டுப்படுத்தவே முடியலை. வேட்டூர் பழையனாலேயே முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டாரு பழையன், நீலனை வந்து முடியனோட சேர்ந்து இருக்க விட்டுட்டாரு. முடியனோட சொல்ல வந்து பரம்பு வீரன் யாருமே மீற முடியாது. வேற வழியே இல்லாமல் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டான் நீலன். காலம்பனோட மனநிலையும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருந்துச்சு. கீழ்த்திசை ஊர்களோட வீரர்களை வந்து மலை முழுக்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இந்த காத்தடி காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தேக்கனும் உதிரனும் கீழ்த்திசைக்கு வந்து இறங்கிட்டாங்க. கூழையன் மட்டும் தென் திசையில் சேரநாட்டு எல்லையில் இன்னும் இருந்தான். தேக்கன் இங்கே வந்ததுக்கப்புறமே உத்திகள் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2 பெரிய வெற்றி செய்திகளோட எவ்வியூரில் இருக்கிற வீரர்கள் கூட்டம் இப்போ தேக்கனோட தலைமையில் கீழ்த்திசைக்கு இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல பாரியும் இங்கே வர்றதுக்கு இருக்கான் அப்படிங்கிற செய்தியையும் தேக்கன் சொன்னான். எல்லாருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. நீலனுக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம். தன்னோட பொறுப்பில் இருக்கிற காவல் திசை ஒன்றுக்கு பாரி வர்றப்ப அவனுக்கு வெற்றியை கொடுத்து வரவேற்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேங்கிற கவலை. ஆனாலும் பரம்போட ஆசான் தேக்கனும் உற்ற தோழன் உதிரன் அப்புறம் நிறைய எவ்வியூர் வீரர்கள் எல்லாரும் வந்து இறங்கின மகிழ்ச்சி வந்து இந்த கவலையை வந்து கொஞ்சம் ஆற்றுப்படுத்துச்சு. எழுவனாறுலையும் தென் திசை காட்டிலையும் கொட்டி தீர்த்த எதிரிகளோட குருதி ஏந்தி 2 திசை படையோட பொறுப்பாளர்களும் இப்போ வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்தாங்க. பரம்போட வீரர்கள் எல்லாரும் ஒன்றா குமிஞ்சு இருக்க நான்முழவு அதை வந்து குறுந்தடியை வச்சு எழுப்புகிற ஓசை காரமலையோட உச்சியிலிருந்து எதிரொலிச்சது. இந்த ஓசை, அதாவது நான்முழவை குறுந்தடி வச்சு எழுப்புகிற ஓசை எதை குறிக்குது அப்படின்னா பாரி வர்றாங்கிறத குறிக்குது. வழக்கமான நாட்களில் வந்து இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இருக்காது. போர்க்காலத்தில் எல்லாமே இப்படி ஒழுங்கமைப்போடு இருக்கும். தான் இருந்த இடத்துல இருந்து பரம்பு முழுக்க குறிப்பறிந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறவன் வந்து வாரிக்கையன். இப்போ பாரி யார் கூட வரான்? கபிலரோட நடந்து வந்த பாரி இப்போ காரமலையோட முகட்டுக்கு மேலே கால் வச்சதும் நான்முழவோட ஓசை கேட்டுச்சு. எல்லாரும் ஓசை கேட்ட திசையை நோக்கி அப்படி வியப்பாக திரும்பினாங்க. ஆனால் பாரி கபிலரை பார்த்து, இது வழுக்கு பாறை, கவனமாக காலை எடுத்து வைங்க அப்படின்னா. பல தடவை இந்த வழியில் காரமலையை கடந்து 2 பக்கங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த முழவோட ஓசையை கேட்டதில்லையே அப்படின்னாரு கபிலர். இது எல்லாம் வாரிக்கையனோட ஏற்பாடு. செய்தி தொடர்புகளோட வலை பின்னல்களை இருந்த இடத்துல இருந்தே உருவாக்குற நுட்பம் அவரளவுக்கு பரம்பல வேற யாருக்குமே இல்லை அப்படின்னா பாரி. கபிலர் வியந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் வர்றதை முன்னோக்கி அறிவிக்கிற ஓசைன்னு மட்டும் அதை நினச்சிடாதீங்க. பின்னோக்கி அவருக்கு சென்று சேர வேண்டிய செய்தி ஒன்று வேற ஒலி குறிப்பில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. ஆஹா, அந்த மனுஷனுக்கு, அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஆற்றல் அப்படின்னு கபிலர் வியந்து சொல்லி பாரியோட தோளை பிடிச்சு நடந்துக்கிட்டு இருக்காரு. பாரி சொன்னான், பறவைகளை கூடுகளில் பார்த்து மகிழ்கிறது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். வானமெங்கும் பறந்து திரியிறத பார்த்து அறிகிறது இன்னொரு வகை அனுபவம். அதுவே வேட்டைக்காக சிலிர்த்துக்கிட்டு ஈட்டி மாதிரி இறங்கி தாக்குறத பார்க்கறது முற்றிலும் வேறு வகை அனுபவம். இது வேட்டை காலம்ல தங்களோட ஆற்றல் முழுமையும் பயன்படுத்துகிற வாய்ப்பா ஒவ்வொரு பரம்பு மனிதனும் நினைப்பான், கருதுவான் அப்படின்னா பாரி. ஆற்றல் என்றைக்குமே அளவிடற்கு அரியது. அது வந்து பயிற்சியோடையும் திறமையோடையும் மட்டும் தொடர்பு கொண்டது கிடையாது. ஆற்றல் அப்படிங்கிறது சூழலோட உணர்வோட தொடர்புடையதில்ல அப்படின்னு கேட்குறாரு கபிலர். ஆமாம், அதனால தான் தளர்ந்த வயதில் வாரிக்கையனும் மிக இளம் வயதில் இரவாதனும் எண்ணி பார்க்க முடியாத நுட்பத்தோடையும் வலிமையோடையும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா. கபிலர் ஒரு கணம் அப்படியே அதிர்ந்துட்டார். மகா திறமை கொண்ட வாரிக்கையனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப
அந்த வரிசையில் இரவாதனை ஒப்பிட்டு பாரி சொன்னது வியப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இரவாதனை அப்படின்னு மெல்ல ஆரம்பித்தார். கபிலர் என்ன கேட்க வராரு அப்படின்னு பாரி புரிஞ்சுக்கிட்டான். எழுவனாறு போர்க்களத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். இரவாதன் எய்த அம்பு ஒன்று யானையோட கழுத்தில் ஒரு பக்கம் தச்சு மறுபக்கம் எட்டி பார்த்துச்சு. அவனோட வில்லடியோட ஆற்றல் அளவிட முடியாததாக இருக்குது அப்படின்னா பாரி. கபிலருக்கு வியப்பு இன்னும் மீறலை. இதே மாதிரி வியப்போட நீலனோட ஆற்றலை பற்றி தேக்கன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்படின்னாரு. இரவாதன் நீலன் 2 பேருமே இணையற்ற ஆற்றல் கொண்ட வீரர்கள் தான். ஆனால் வீரர்களை மாவீரர்களாக மாற்றுறது போர்க்களம் தான் இப்படின்னு சொல்லிக்கிட்டே நடைய நிப்பாட்டினான் பாரி. குனிஞ்சு கவனமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்த கபிலர் பாரி நின்னதும் தானும் நடைய நிப்பாட்டிட்டு நிமிர்ந்து பார்த்தாரு. மலையடி வர சமவெளப்ப பரப்பில் விருந்து கிடந்தது அப்படியே பாண்டியர் படை. கண்ணிமைக்காமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பாரி சொன்னான், பெரும் புகழை அணைச்சிக்கிற மாவீரர்களுக்கான களம் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. குலசேகர பாண்டியன் இப்போ வெங்கல் நாட்டுக்கு வரார் இல்லையா, வேந்தனுக்கு இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு வரவேற்பை கொடுக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வெங்கல் நாடு. வெங்கல் நாட்டோட அரண்மனையில் குலசேகர பாண்டியனோட காலடி பதிஞ்சப்போ என்ன ஆச்சுன்னா, மையூர் கிழாரே வந்து நெடுஞ்சான்கிடையாக விழுந்து தொட்டு வணங்கினார் காலை. பரம்புக்கு மேலே இருக்கிற போர் பற்றி முடிவெடுக்கப்பட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த முடிவு எடுத்ததுமே அந்த 3 மாதத்துக்கு முன்னாலேயே அரண்மனையில் புதுசாக ஒரு மாளிகை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு மையூர் கிழார். ஏன்னா இந்த போரில் குலசேகர பாண்டியன் நேரடியாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி அவர் வந்தால் தங்குறதுக்கு ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஆரம்பிச்சிட்டார். பாண்டிய பெருவேந்தனோட தங்கல் மாளிகை பேரழகாக இருந்தது. கொற்றர்களோட தாய் நிலம் அப்படின்னு வர்ணிப்பாங்க இந்த வெங்கல் நாடை. அப்பேற்பட்ட நாடு செஞ்ச கட்டின ஒரு மாளிகை, அது சிறந்த மாளிகை. பேரரசர் உள்ள நுழைஞ்சதுமே அதோட சுதை வேலைப்பாடு, அதுக்கப்புறம் வண்ண ஓவியம், இதெல்லாம் பார்த்து வியந்து போய் நிற்பார் அப்படின்னு மையூர் கிழார் எதிர்பார்த்தார். குலசேகர பாண்டியனோட கண்களுக்கு உள்ள நுழைஞ்சப்போ அது எதுவுமே தெரியல. அவர் பார்க்க நினைக்கிறது மாளிகையே கிடையாது, வெங்கல் நாட்டோட நிலவியல் அமைப்பை, பரம்பு மலையோட வாகை, அதை எப்படி தாக்கி முன்னேறணும், தற்காத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான நிலப்பரப்பு, இதை பார்க்கணும்னு தான் நினச்சார். மறுநாள் அதிகாலையில் கவச வீரர்களோட அணிவகுப்பு ஊட நிலப்பரப்பை பார்வையிட புறப்பட்டார் குலசேகர பாண்டியன். இந்த வெங்கல் நாடு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம வேட்டுவன் பாறைக்கு 3 காத தொலைவில் இருந்து ஆரம்பிக்குது. மையூர் கிழார் முத அங்கே தான் அரசரை கூட்டிகிட்டு வந்தார். அங்கேருந்து முன்னால் தெரிகிற காரமலையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தென்மேற்கு திசை நோக்கி வேந்தரோட தேர் அப்படியே நகர்ந்து போச்சு. தேருக்கு முன்னால் கருங்கை வாணனும் பொதிய வெறுப்பனும் குதிரையில் போனாங்க. அவங்களுக்கும் முன்னால் காவல் வீரர்கள் போனாங்க. இதே மாதிரி தளபதிகளும் வீரர்களும் பின்புறமும் அணிவகுத்து போக வேந்தரோட தேர் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. தேரோட இடது பக்கமாக குதிரையில் வந்தபடி மலையையும் அதுக்கு மேலே இருக்கிற ஊர்களையும் விளக்கி சொன்னார் மையூர் கிழார். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. நிலத்தோட தன்மையை மதிப்பிடுறது கொஞ்சம் எளிதாக இருந்தது. பதியிற குதிரைகளோட குளம்படிகளையும் தேர் சக்கரத்தோட தடயங்களையும் கூர்ந்து பார்த்துக்கிட்டே பயணிச்சாங்க. வெள்ளடி குன்றோட அடிவாரத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அங்கே இருந்து தான் பாண்டியர் படை தங்கி இருக்கிற கூடாரங்கள் இருக்குது. பேரரசரோட வருகையை கண்டு வீரர்கள் ஆயுதங்கள் ஏந்தி பெரிய முழக்கம் பண்ணாங்க. ரொம்ப தள்ளி தான் பேரரசரோட தேர் பயணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் வீரர்களோட ஆவேச ஒளி அப்படியே மலை முழுக்க எதிரொலிச்சது. பேரரசரோட கவனம் வெள்ளடி குன்றோட உயரத்துக்கு மேலேயே இருந்துச்சு. அந்த ஊரோட பேர் என்ன சொன்ன அப்படின்னு கேட்டார். எந்த ஊரை கேட்குறாரு? கொஞ்சம் குழப்பமாகி போயிடுச்சு மையூர் கிழாருக்கு. முதல்ல சொன்ன ஊரோட பேர் என்ன? வேட்டுவன் பாறை பேரரசே பணிஞ்சு சொன்னார் மையூர் கிழார். அது அவங்களோட காவல் தலைவர்கள் இருக்கிற ஊருன்னு சொல்கிற,
அதுக்கப்புறம் ஏன் படையை அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். யாருக்கிட்டேயும் பதில் இல்லை. குதிரைகள் மறுபடியும் புறப்பட்டு போச்சு. வரிசையாக குன்றுகளோட பேர், தன்மை, அப்பால் இருக்கிற ஊர்களோட பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வராரு மையூர்குழார். இடது பக்கம் பாண்டிய படையோட வீரர்கள் வெற்றி கூச்சல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அரசரே வந்துட்டாரு. வீரர்களோட உணர்வு எல்லை கடந்ததாக இருக்குது. படை வீட்டோட இறுதி எல்லை இருக்கிற நெடுங்குன்றம் வரைக்கும் நிற்காமல் வந்து அடைஞ்சாங்க. காரமலையோட தன்மைகளை அப்படியே அண்ணாந்து பார்த்தபடி நின்னார். வெள்ளடி குன்றிலிருந்து ஆரம்பித்து நெடுங்குன்று வரைக்கும் தெற்கு வடக்கா பாடி வீடுகள் ஏன் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை கருங்கைவாணன் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தான். ஆனால் பேரரசர் என்ன சொல்லிட்டாரு? படை தங்குறதுக்கான பாடி வீடுகள் இங்கேருந்து ஆரம்பித்து தென் திசையில் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னது இவ்வளவு ஏற்பாடுகளை இனிமேல் மாற்றணுமா? எல்லாரோட முகத்திலையும் ஒரு அதிர்ச்சி. ஆனால் அது எவ்வளவு சரி அப்படிங்கிற காரணமும் ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சது. மழை காலம் தீவிரமடைய ஆரம்பித்தது. நெடுங்குன்றத்திலிருந்து வெள்ளடி குன்று வரைக்கும் இருந்த பாடி வீடுகளையும் படை அமைப்புகளையும் வேந்தர் சொன்ன மாதிரி மாத்திர வேலையை ஆரம்பித்தாங்க. இப்போ வெள்ளடி குன்றிலிருந்து ஆரம்பித்து தென் திசையில் நீண்டுச்சு படை அமைப்பு. வெங்கல் நாட்டு மாளிகை முழுக்க போர் பாசறை ஆயிடுச்சு. உணவு தானியங்களுக்கான சேமிப்பு கலன்களாக நிறைய. பாண்டிய நாட்டு படை பல்வேறு சிற்றரசர்களோட பகுதிகளில் பரவலாக தான் முகாமிட்டு இருந்துச்சு. மழைக்காலம் முடிகிறதுக்காக அவங்களையெல்லாம் தங்க வச்சுருந்தாங்க. மழை தீவிரமாகிறதுக்கு முன்னால் புது விருந்தினர்கள் வெங்கல் நாட்டுக்கு வந்தாங்க. பேரரசர்கிட்ட அதெல்லாம் போய் சொன்னாங்க. குலசேகர பாண்டியன் அவரோட வருகையை எதிர்பார்த்துருந்ததுனால வியப்பு எதுவும் அடையலை. உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னாரு. யார் அந்த புது விருந்தினர் அப்படின்னா, சின்னதே ஆனாலும் அந்த எழில் மிகுந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்ச அந்த புது விருந்தினர் ஹிப்பாலஸ். வஞ்சி மாநகரில் சேரனோட போர் உத்திகளை பார்த்து வியந்தவன். அங்கேருந்து புறப்பட்டு புகாருக்கு போனப்போ செங்கன சோழனோட படையெடுப்பையும் அதற்கான காரணத்தை கேட்டு திகைச்சு போனவன். பாரிய வீழ்த்துற வல்லமை கொண்டவங்களாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் காட்சியளிக்கிறாங்கன்னு நம்பினவன். இறுதியில் தாக்குதலோட முடிவில் நம்பிக்கையே இல்லாதவனாக மாறி இருக்கான். இப்போ 2 வேந்தர்களும் முழு முற்றாக தோற்று போனதுக்கு பிறகும் மிகப்பெரிய வேந்தன் குலசேகர பாண்டியன் மிக நிதானமாக தன்னோட படையெடுப்பு பணிகளை நடத்திட்டு வர்றான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு சேர்ந்துருக்கான். அவன் கூட கால்பாவும் எப்பிரஸும் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தாங்க. ஹிப்பாலஸ் பேரரசரை வணங்கி நின்னா. அவர் என்னடனா ஹிப்பாலஸை பார்த்ததுமே அணைச்சு வரவேற்று பேசினார். சேரன் மேலேயும் சோழன் மேலேயும் பாரி நடத்தின தாக்குதலோட முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு பேச்ச ஆரம்பித்தான். அந்த படையெடுப்புகள் பற்றி, அங்கே நடந்த பேரழிவுகள் பற்றியும் பரிமாறிக்கிறதுக்கு 2 பேர்கிட்ட எண்ணிலடங்காத செய்திகள் இருந்துச்சு. அன்னைக்கு இரவு முழுக்க அதை பற்றி தான் பேசினாங்க. போர்க்கள தாக்குதல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளவு குறைவு அப்படிங்கிறத ஹிப்பாலஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை. ஏன்னா குலசேகர பாண்டியன் சொன்ன செய்திகள் ஹிப்பாலஸ் அப்படியே உரைய வச்சிருச்சு. மற்ற 2 பேரும் செஞ்ச தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்ன கூற்று நம்பிக்கையோட அடிப்படையிலானது மட்டும் இல்லை, நுட்பமான திட்டமிடல் கூட சேர்ந்தது அப்படிங்கிறத ஹிப்பாலஸ்னால் உணர முடிஞ்சது. ஆனாலும் கேட்டான், அவங்கள மாதிரி இல்லாமல் உங்கள் தாக்குதல் எந்த விதத்தில் வேறுபட போகுது அப்படின்னா. கழுகுக்கோ மலை காடைக்கோ வேறுபாடு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அரசர். முதல்ல ஹிப்பாலஸ்க்கு புரியலை. நானே சொல்கிறேன். கழுகு தன்னோட இரையை நிலமெங்கும் தேடி போய் வேட்டையாடும். மலை காடை என்ன பண்ணுன்னா நிலமெங்கும் இருக்கிற இரையை தன்னோட கூட்டுக்கு வரவழைச்சு வேட்டையாடும் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டான் ஹிப்பாலஸ். மலை காடை என்ன பண்ணும் அப்படின்னா, பாறை இடுக்குகளில் இருக்கிற நாகரவண்டோட இறகுகளை கொத்தி கொண்டு தன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்கிறோம். இந்த நாகரவண்டோட மனம் காற்றுல கன நேரத்தில் பரவிடும்.
அந்த மணத்தை நுகர்ந்ததுமே காட்டில் இருக்கிற வண்டினங்கள் எல்லாமே அதை நோக்கி பறந்து வரும். சில்வண்டில் தொடங்கி எரிவண்டு வரைக்கும் அதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். தான் கூட்டில் இருந்துக்கிட்டே வந்து சேர்ற அந்த வண்டினங்களை வளைச்சு வேட்டையாடும் மலைக்காடை அப்படின்னாரு. ஹிப்பாலஸ் தன்னோட மனக்கண்ணில் மலைக்காடையை உருவகப்படுத்த முயற்சி பண்ணப்ப குலசேகர பாண்டியனோட முகம்தான் தெரிஞ்சது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.